ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளை ஆராதனை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் முதல் பகுதி, கர்த்தர் வாசலை திறக்கிறவர், வாசல்கள் திறக்கப்படும் என்ற தலைப்பின் கீழ் முதலாவது பாகத்தை காலை ஆராதனையிலே பார்த்தோம். இந்த மாலை ஆராதனை இரண்டாம் பாகத்திலே நாம் வாசல்கள் திறக்கப்படுகிறதை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். திறவுகோல் வசனமாக இதெல்லாம் முதல் பாகத்தில் இருக்கிறது. தயவு செய்து புதிதாக இந்த வீடியோ காண்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். அதே சமயத்தில் முதல் பாகத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது இதனுடைய இரண்டாவது தொடர்ச்சி உங்களுக்கு எளிமையை புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் அதனுடைய அறிமுகத்தை நம்ம சொல்லியிருக்கிறேன். வெளிப்படுத்தும் 3:8 இதை உனக்கு முன்பு நான் திறந்த வாசலை வைக்கிறேன் என்ற வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் வாசலை திறக்கிறவராய் கர்த்தர் எழுதலைனா எப்படியெல்லாம் வாசல் திறக்கப்படுகிறது, எதெல்லாம் வாசல் திறக்கப்பட்டு நான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் முதல் பகுதியில் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது பகுதியில் நாம் பார்க்கிறது அதே வேத புத்தகத்தில் அதே புஸ்தகம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளீர்கள் என்றால் அந்த இடத்துல பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எகிப்தில் ஒரு வாசல் அவனுக்கு திறக்கப்படுகிறது. எகிப்தில் உங்களுக்கு கர்த்தர் வாசலை திறக்கிற பொழுது அது சில சமயத்திலே இறுக்கமான வாசலாக இருக்கும். தேவன் செய்கிறது உண்டோ, தேவன் சொன்னது உண்டோ என்பதை போல சூழ்நிலைகள் காணப்படும். நான் சொல்கிறேன், நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே எழுந்திருக்கிறார். கர்த்தர் தான் செய்கிறார். ஆனால் சில சமயத்தில் அசௌகரியங்கள் காணப்படும். என்ன அசௌகரியங்கள் காணப்படும் என்று கேட்டால், நம்மை கர்த்தர் சோதிக்கிற வாசலாக இது காணப்படும். சில சமயத்தில் நம்முடைய பரிசுத்தாவினுடைய கனிகளால் நிறைக்கப்படுகிற வாசலாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கலாம், உபவாசம் இருக்கலாம், தான தர்மங்கள் இருக்கலாம், தசமங்கள் இருக்கலாம். ஆனால் கனி கொடுக்கிற இடத்திலே நாம் தவறிவிடும். அன்னாட வாழ்க்கையிலே கனி கொடாதது நிமித்தம் ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் போய் சிக்கிக் கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். திடீரென்று பார்த்தேன், கை நீட்டி விடுவாங்க, அடித்து விடுவாங்க, குத்தி விடுவாங்க, கொலையாகவே சொல்லிட்டு மாறிவிடும். காரணம் என்ன? பரிசுத்தாவினுடைய கனிகள் வாழ்க்கையில குறைந்து காணப்படுகிறது. மாம்சம் அதிகமாக தலை தூக்குறது. அதனால்தான் இந்த கனியற்ற வாழ்க்கை என்ன செய்கிறது என்று கேட்டால் சாட்சியற்ற வாழ்க்கையை மாறிவிடும். நீங்கள் கனி கொடுக்கிற பொழுது சாட்சி நிறைந்த வாழ்க்கையை காணப்படும். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் இந்த மாலை வேலையிலே உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் எகிப்திலே போனதை குறையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த மனுஷன் எகிப்திலே போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அது தேசாந்திரியாக போகிறான். கர்த்தர் இந்த தேசத்துக்கு போ என்று சொன்னால் மற்ற தேசங்களுக்கு போகாது இருக்கலாம் என்று அர்த்தம். எங்கு போகுது என்று தெரியவில்லை, அவன் பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். கர்த்தர் இப்போது இந்த மனுஷனை சந்திக்கின்றான். இந்த மனுஷன் அப்படியே நகர்ந்து போகிறான். அப்படியே இந்த தரிசனத்தின் வழியாக இவன் கடந்து சென்று கொண்டிருக்கிறான். எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்குள்ளே போகிற பொழுது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் திறக்கப்பட்ட வாசலிலே என்ன நடக்கிறது என்று கேட்டால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அற்பமான ஆரம்பமாய் இருக்கும். ஆரம்பம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அற்பமாய் இருக்கும், முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆனால் அற்பமான வாசல் திறக்கப்படுகிற பொழுது இது தேவன் திறக்கவில்லை, நான் பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்தேன், மகா பெரிய தேவன் அல்லவா என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் இந்த வாசல் திறக்கப்பட்டு ஆபிரகாம் தேவ ராஜ்யத்துக்கு முன்பே சோதிக்கப்படுகிற முகாந்திரத்திலே அல்லது தன்னை நிரூபிக்கிற ஒரு காலகட்டத்திலே காணப்படுகிறான். வார்த்தை வந்து விட்டது, கிருபை வந்து விட்டது, அபிஷேகம் வந்து விட்டது, தரிசனம் வந்து விட்டது, தேவனுடைய நடத்தல் வந்து விட்டது. இப்பொழுது இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? என்ன செய்ய முடியும்? இப்பொழுது இந்த மனுஷனை பார்க்கிற பொழுது என்ன நடக்குது என்று கேட்டால், கணவன மனைவியுமாக ஒரு குடும்பமாக காணப்படுகிறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த தேசம் பொல்லாத ஒரு பகுதியாய் அந்த எகிப்து காணப்படுகிறது. அழகிய பெண்களை பார்த்தா கணவனாரை கொன்று போட்டுவிட்டு மனைவி தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். அந்த நாட்டினுடைய ஒரு கலாச்சாரம் அப்படியே காணப்படுகிறது. அதுவும் இந்த மனுஷன் அந்த தேசத்தான் அல்ல, தேசாந்திரியாய் அந்நியனாய் அந்த தேசத்தில் காணப்படுகிறான். இப்போ நம்ம ஊரில் ஒரு வித்தியாசமான ஒரு தோல் கொண்ட ஒரு பெண் ஒரு குடும்பத்தார் வருகிறார்கள். ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த குடும்பத்துக்கு நாட்டு அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு இந்திக்காரங்க வருகிறாங்க என்றால் இந்திக்காரங்கன்னு சொல்லுவோம், மார்வாடி வந்தால் மார்வாடின்னு சொல்லுவோம். அமெரிக்காவில் ஒரு குடும்பம் செட்டில் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபாரின் குடும்பம்னு சொல்லுவோம். சகஜ ஜனங்களை போல இந்த ஜனங்கள் காணப்படவில்லை. இவன் பார்வைக்கு அழகு உள்ளவளாக எங்கு தென்படுகிறான். வயது என்னமோ 65 வயது ஆகிறது. இந்த மனுஷனுக்கு 75 வயது ஆகிறது. நான் சாராளுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பார்வோனுடைய கண்களுக்கு இவள் மிக அழகிய இளம் பெண்ணை போல தென்படுகிறாள். இவளுக்கு வயது 65 ஆகிறது. அது தெரியவில்லை.
ஏதோ ஒரு சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவதை நான் சொல்லட்டும், உங்களுடைய மாம்ச வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பிசாசு குறுக்கிடுற அளவுக்கு சில ஜனங்கள் உள்ளே வருவாங்க. யாரும் வரக்கூடாது, நான் தண்ணி கொடுத்து நான் பண்ணுவேன் என்று சொன்னாலும் கூட சில பேர் வண்டி கட்டி கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தை கலைக்கத்தக்கதாய், உங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணத்தக்கதாய் சில ஜனங்கள் வரத்தான் செய்வார்கள். அதை நாம் தட்டி கழிக்க முடியாது, அதை நாம் தடை செய்ய முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் சொல்லலாம், முகத்தை செலுத்திக் கொள்ளலாம். ஆனாலும் சில சூழ்நிலைகள் சொந்த ஜனங்கள்லாம் அந்நிய ஜனங்கள் எழும்புவாங்க. ஏதோ ஒன்று செய்து உங்களுடைய சமாதான குலைச்சலை அவர்கள் உண்டு பண்ணக்கூடிய ஜனங்களாய் காணப்படுவார்கள். இது எப்பொழுது இந்த சொற்றொடர் உங்கள் வாழ்க்கையில வரும் என்று கேட்டால், கனியற்று நீங்கள் வாழ்கிற பொழுது ஒரு மனுஷன் உங்கள் சமாதானத்தை குலைக்க முடியும். ஆவியின் கனிகள் அற்று ஒரு குடும்பம், ஒரு தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரிய குடும்பம் கனியற்ற ஜீவியம் செய்கிற பொழுது, இந்த மனுஷனால் என் சமாதானம் போனது, அந்த மனுஷியால் என் சமாதானம் போனது, என் சொந்த ஜனங்களால் சமாதானம் போனது, என்னால் சமாதானமாய் வாழ முடியல, சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் வந்திருக்கான்னு சொல்லுகிறதெல்லாம் எப்பொழுது என்று கேட்டால், கனி கொடுக்கிற குடும்பம், கனி கொடுக்கிற ஜீவியம் நீங்கள் செய்கிற பொழுது இந்த சொற்றொடர்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு தனி மனிதனோ ஒரு தனிப்பட்ட நபரிடத்தில் உங்கள் சமாதானத்தை கர்த்தர் குத்தகைக்கு விடவில்லை. ஒரு மனுஷனால் உங்களுக்கு சமாதானம் வரப்போகிறதும் இல்லை, ஒரு மனுஷன் நினைத்தால் ஒரு சமாதானத்தை கெடுக்க முடியாது என்று நான் சொல்ல வருகிறேன். உங்கள் சமாதானம் நீங்களே கெடுத்து கொண்டால் தான் உண்டு. ஏனென்றால் நமக்கு தேவன் தருகிற சமாதானம் உலகம் தரக்கூடாத சமாதானம். ஒரு சமாதானக்காரனாக எழுந்தல் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல இவன் கனி கொடுக்கிறதை மறைமுகமாக இது எப்படி எழுதப்படவில்லை. ஆனால் சூழ்நிலை பார்ப்பேன்னு சொன்னால், ஆபிரகாம் பதறவில்லை, ஆபிரகாம் அங்கு போய் உதவியை கேட்கவில்லை, ஆபிரகாம் எதை செய்தான் என்றும் அந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனைவியை கொண்டு சென்று விடுகிறான். பார்வோம் கேட்டால் சொல்லுவான், நீ சகோதரி என்று சொன்னதுனால தான் நான் கொண்டு சென்றேன் என்று சொல்லுவான். இது வெளியில சொல்லுகிற வார்த்தை. அது சரி, அவன் சகோதரி என்று தான் சொல்லியிருக்கட்டும். தனிப்பட்ட இடத்துல தனியாக ஒரு வீட்டில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தால் உலகமே என்ன சொல்லும்? கணவன் மணி என்று சொல்லும். அதைத்தான் விசாரிக்கிற பொழுது ஆபிரகாம் சகோதரின்னு சொன்ன தொட்டு நான் கொண்டு போயிட்டேன். அவன் அது ஒரு சாக்காக சொல்லுவான், அது ஒரு போக்காக சொல்லுவான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் தனிப்பட்ட மனநிலையை பாருங்கள். இந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஆண்டவரை நம்பி வந்தோம், பாதி கிணறு தாண்டியாச்சு, பாதி கடல் தாண்டியாச்சு, தரிசனம் வந்தாச்சு, கர்த்தர் தான் நம்மோட இருக்கிறார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கார், இந்த உத்தரவாதம், நம்பிக்கை, திட நம்பிக்கை எல்லாம் வந்தாச்சு. அஸ்திபாரம் ஆழமாக இருக்கிறது, ஆவிக்குரிய அஸ்திபாரம். இப்படி பார்த்தால் எதிர்மறையான சூழ்நிலை காணப்படுகிறது. குடும்பமே குலுங்குகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சோதனைகளும் உங்களுக்கு ஒரு சாதனையாய் கர்த்தர் மாற செய்வது எங்கிடம் என்று கேட்டால், உங்கள் வாழ்க்கையிலே கனிகள் கொடுக்கிற ஜீவியத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று ராஜ்யம் பார்க்கும். கனி, ஆவியின் கனியோ 9: அன்பு, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், நற்குணம், தயவு, நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், விசுவாசம் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் சமாதானமும் சேர்ந்து இருக்கிறது. அந்த ஒரு கனியிலிருந்து 8 வகையான கனிகள் சேர்ந்து வரும். அன்பு பிரதானமாக வகிக்கிறது. ஒரு ஆரஞ்சு பழத்தை நீங்கள் உரித்த எப்படி இருக்குமோ அது போல் ஆவியின் கனியை உதாரணம் சொல்லுகிறேன். ஆவியின் கனிகள், கனி கொடுக்கிற ஜனமாய் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். யூ பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் பி மல்டிப்ளை. நீங்கள் கனி கொடுத்தால் தான் பலிகை பெருக முடியும். இப்பொழுது கனி கொடுக்கிறேன் ஐயா, ஆண்டவரே நான் கனி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாழ முடியாது. சபை நம்பும், மார்க்கத்தால் நம்புவார்கள், ஆலயத்தில் வருகிற விசுவாசிகள் கூட நம்ப முடியும். ஆனால் ராஜ்யம் நம்பவே நம்பாது. கனிகள் எப்பொழுது கிரியை செய்யும் என்று கேட்டால், அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் தான் உங்கள் கனிகள் கிரியை செய்யும். பெரிய விதத்தில் கிரியை செய்யும். கணவன் சர்ச்சை முதல் கொண்டு குடும்பத்திலே அன்னாடம் காணப்படுகிற வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள், தர்க்கங்கள், இதெல்லாம் நடக்கதான விஷயம். குடும்பம் தானே நடத்துகிறோம். நம்ம சிந்திக்கிறதை போல ஓரளவுக்கு சிந்திக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நான் சிந்திக்கிறதை போலவே மனைவியாலும் சிந்திப்பாள் என்று சொல்ல முடியாது. புருஷன் என்ன சிந்திக்கிறானோ அதை மனைவி சிந்திக்க வேண்டும். ஒரு மனம் இருந்திருக்கலாம், ஒரு சில காலத்தில் இருந்திருக்கும், ஒரு சில காலத்தில் கருத்து வேறுபாடுகள் வருகிறது. அது வீரியம் எடுக்கிறது. அது வழக்கு மன்றம் வரைக்கும், நீதிமன்றம் வரைக்கும், வாகத்து வரைக்கும் போதுக்கான காரணம் என்ன என்றால், கனிகள் வாழ்க்கையில் இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சுயம் பெரிய விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுயம் தீண்டப்படுகிறது. அது தீண்டப்பட்டு விட்டதனால வாழ்ந்து போற ஒரு மனுஷனுடைய வார்த்தை
ஒரு மனைவி, புருஷனுடைய வார்த்தை மனைவியை காயப்படுத்து, மனைவியுடைய வார்த்தை புருஷனை காயப்படுத்துகிறது. இதுதான் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு பகுதிக்குள்ளே மனுஷனுடைய வாழ்க்கை போவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது அதற்கேற்ற வல்லமை, அதற்கேற்ற மறு உத்தரவு வரும் என்று 2 பேருமே அறிந்திருக்க வேண்டும். சிலர் அழுவாங்க, சிலர் கூக்குரலிடுவாங்க, சிலர் கை நீட்டி விடுவாங்க, வீட்டு சண்டையே சொல்றேன். ஏதேதோ பழைய பழைய காரியங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, தனது நீதியை பேசுவாங்க, பிறருடைய அநீதியை பறைசாற்றுவாங்க, தாய் வீட்டு ஜனத்தை எடுப்பாங்க. இந்த மனைவியானவள் அந்த புருஷனுடைய வீட்டாரை பற்றி எடுக்க வாய்ப்பு உண்டு. அதே தான் மனுஷனும், புருஷனும் அதே செய்வான், மனைவி அதே செய்வான். ஒவ்வொருவரும் தங்களுடைய நீதியை பறைசாற்றுவாங்க, பிரகடனப்படுத்துவாங்க, தன் மீது குற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அல்லது குற்றம் செய்த ஜனங்க, தவறு செய்த ஜனங்க இன்னொருத்தரை பழிய போடுவாங்க. உங்களால் தான் இப்படி நடந்தது, என்னால் அல்ல, இப்படி மாறி 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 பேசிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அல்லவா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேலை ஆக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கனியற்று இருக்கிற பொழுது குடும்ப சமாதானத்துக்கு யார் ஜெபம் செய்தாலும் குடும்ப சமாதானம் வராது. ஜெபம் செய்கிறவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கனிக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், ஆவியின் கனி என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மிக 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 யாரும் உங்களை தீண்ட முடியாது, யாரும் உங்கள் சமாதானத்தை குலைக்க முடியாது. எந்த மனுஷனும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி வந்தாலும் உங்கள் சமாதானம் உங்களை விட்டு எடுபடாது. இது உலகம் தராத சமாதானம். தேவன் நமக்கு சமாதானத்தை வைத்துட்டு போயிருக்கிறார். கனிகள் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு இடத்திலும் ஆபிரகாம் பார்வோனை சபித்ததாக தெரியவில்லை, சாராளை குற்றப்படுத்ததாக தெரியவில்லை. சாராளும் இந்த மனுஷனை நம்பி வந்தோமே என்று சொல்லி எகிப்தில் இருக்கிற ஜனங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு, அதாவது கானானுக்கு போவதற்கு முன்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செய்யறாங்க? மோசையின் தலைமைத்துவத்தில் வருகிற பொழுது அற்புதங்கள் அதிர்ஷ்டம் நடக்கிற பொழுது கர்த்தரை துதிக்கிறாங்க. வனாந்தத்தில் வருகிற பொழுது இந்த மனுஷன் நம்பி வந்தது தவறு என்று மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க. நன்மைக்கு ஏதோ மனம் திரும்பல, ஏன் தான் இந்த மனுஷன் நம்பி வந்தோமோ. இது ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலே காணப்படும். ஏன் தான் இந்த மனுஷனை திருமணம் செய்தோமோ, ஏன் எனக்கு இந்த விவாகமாகாது இருந்ததுனா நலமாக இருக்குமே, இப்படியெல்லாம் ஒன்று போட்டு ஒன்று பெரிய பிரச்சனைகள் வந்துடும். இந்த மனதை எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த இடத்துல வைக்க முடியாது. நம்ம நீதி பெருசாக நிற்கும். அது சுயநீதி என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நீதியை நீங்கள் பேசுகிற பொழுது அது சுயநீதியாக கருதப்படும். உங்கள் நீதி, நீங்களே என் நீதியை குறித்து நானே பேசுகிறேன் என்றால் அது பேர் சுயநீதி. உன் வாய் அல்ல பிறனுடைய வாயை உன்னை புகழட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல எல்லா சர்ச்சையிலும் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு சாட்சி நிறைந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, குடும்ப சர்ச்சை என்று வருகிற பொழுது அவரவர் தம் நியாயத்தை பேசுகிறதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் ராஜ்யத்தின் நீதி. உங்கள் நீதியை நியாயத்தை பேசக்கூடாது. நீங்கள் மௌனமாக இருக்க முடியுமா? மௌனமாக இருந்தீர்கள் என்றால் அநேக சேதாரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை விலக்கி காத்துக்கொள்ள முடியும், அநேக தீங்குகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள முடியும். சொற்களை மீதுதான் பாவம் இல்லாமல் போகலாம். இது மிகப்பெரிய தர்மசகமான சூழ்நிலை. கனி கொடுக்கிறது என்பது இந்த இடத்துல தான் கனி கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் நீங்கள் மௌனமாக இருப்பீர்கள் என்றால் அது கனியாக காணப்படும். நீங்கள் திரும்பி கூட மறு உத்தரவு கொடுத்து பேசியிருந்தால் அது கூட பேசுகிறதாகவும் சத்தம் அதிகரிக்கும். அக்கம்பத்தில் கேட்பாங்க, குடும்ப ரகசியம் வெளில போதுன்னு சொல்ல எல்லார் வீட்லையும் இந்த சத்தம் வரலாம். ஆனால் எல்லாரும் உலகம் சொல்லும், சபை சொல்லும், சங்கத்தார் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனால் நான் மட்டும் சொல்லுகிறேன், வாசலை திறக்கிற தேவன் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மைக்குள்ளே சுகமும் பெருக வேண்டும் என்றால் உங்களுடைய வாய் ஒரு பெரிய வாசல் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தினாலும் வாய் பேசும். இருதயத்தில் இருக்கிற சிந்தைகள் எல்லாம் சில சமயத்தில் நம்ம நீதி அடித்துக்கொண்டே போகும். நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன், நான் கட்டின பாபிலோன் என்று நெபுகாத்நேசர் சொன்னதை போல சில கோட்டைகள் மனதுக்குள்ளே காணப்படும். அதான் பிரசங்கில வாசிக்க இருதயத்துக்குள்ளே உலகம் இருக்கிறது. ஜபிக்கிற நேரத்தில் அந்நிய பாஷை வரும், பாடுகிற நேரத்தில் ஒரு ஆராதிக்கிற நேரத்தில் ஒரு அந்நிய பாஷை வரும். அது தேவனுடைய அபிஷேகத்தினுடைய அடையாளம். எல்லாரும் பேசுகிறாங்க, நமக்கு ஒரு அடையாளம், அந்த அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்துருக்குறான், இல்லைன்னு சொல்லுவேன். அதோடு போகக்கூடாது, ஆராத்தியோடு அந்த அபிஷேகம் நிறுத்தப்படக்கூடாது. அந்த அபிஷேகத்தால் நீங்கள் ஆளப்பட வேண்டும், அபிஷேகத்தால் நடத்தப்பட வேண்டும், அந்த அபிஷேகத்தினால நீங்கள் ஸ்திரமாக வேண்டும்.
அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது ஒரு நோனுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றதுக்கான காரணம் அந்த ஆவியானவனை சத்தியத்துக்குள்ளே நடத்துக்கிறான். இப்பொழுது மனைவி காணோம், எவ்வளவு பெரிய அவமானம். வேலைக்காரர்கள் என்ன நினைப்பாங்க, வேலைக்காரிகள் என்ன நினைப்பாங்க, கூட வந்த லோத்து என்ன நினைப்பான், லோத்து மனைவி, லோத்து பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற கர்த்தரை நம்பி வந்தோமே, நமக்கு அடிப்படை கூட இதே நிலைமை அங்கிருந்தா, எகிப்தில் இருந்தால் அல்லது பதாமாராமில் இருந்தா, ஆரானில் இருந்திருந்தா, தன் தகப்பன் வீட்டில் இருந்தா, தன் இனத்தில் இருந்தா, தன் ஜனத்தில் இருந்தா, தன் வீட்டில் இருந்தா, தன் தேசத்தில் இருந்தா நடந்திருக்குமா? மனம் அப்படிலாம் போகும். அது பிரிந்து வா என்று சொன்னது முதல் பகுதியிலே பார்த்தோம். அதனால வந்த ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்தோம். இப்போ பிரிந்து வந்ததினால வருகிற விளைவுகளை இதை மனுஷன் சந்திக்கிறான். அப்பொழுது சர்வசாதாரண மனுஷன் என்ன சொல்லுவாங்க, சபை என்ன, சபை விசுவாசிகளுடைய வாயில வருகிறது என்ன, நான் உபவாசித்தேன், நான் காணிக்கை செலுத்தேன், தசமா செலுத்தினேன், நான் ஜெபித்தேன், உபவாசித்தேன், காணிக்கை செலுத்தினேன், அல்லது தசமா செலுத்தினேன், இதுதான் வந்து கொண்டிருக்கும். காரணம் என்ன? பரிசேயர்களுடைய ஆவி ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை, நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் தசமா செலுத்துகிறேன் என்று சொன்னா பார்த்தீங்களா? அது போல சில சமயத்தில் பாய்களாக இப்போ கூப்பிட்டு பார்ப்பாங்க. எதிர் வீட்டில் எப்படி இருக்குது, பின்னாடி வீட்டில் எப்படி இருக்குது, சைடு வீட்டில் எப்படி இருக்குது, பக்கத்து வீட்டில் எப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் என்ன ஜபம் நடக்குது, கனிகள் இல்லையே. ஒரு அசௌகரியமான சூழ்நிலை வழியே கடந்து போகிற பொழுது நம்முடைய வாய் பேசாமல் இருப்பது நல்லது. வாய் பேசவே கூடாது. உங்களுக்கு நேரிட்ட அநீதிகளையும் நீங்கள் பறைசாற்றக்கூடாது, உங்கள் சுய நீதியை நீங்கள் பேசக்கூடாது. அப்படியே மௌனமாக இருந்து ராஜ்யத்தோட நீதியை நான் போதிக்கிறேன். இதன் வழியே போகிற பொழுது பரலோகம் பார்த்து கொண்டிருக்கு. ஆண்டவரே, உங்க காது இல்லையா, உங்க கண் இல்லையா, நான் இதை செய்தேன் அதை செய்தேன், உண்மை நம்பி வந்தேன், கடைசியில் என் குடும்பம் என்று நிர்மூலமாகி இருக்கிறது. ஆகட்டும், பார்த்துக்கொள்ளலாம், என்ன நடக்கிறது பார்த்துக்கொள்ளும், என்ன நடக்கிறது பார்த்துக்கொள்ளும். இது ஒன்று போட்டு ஒன்று பெரிய பிரச்சனை வர்றதுக்கான குடும்பத்தில் காரணம் என்ன? அந்த இடத்துல ஆவியானவர் எங்க இருக்கிறார் என்றே தெரியாது. இந்த ஒவ்வொரு சர்ச்சைக்கும், ஒவ்வொரு சண்டைகளுக்கும், குடும்ப சண்டைகளுக்கும் பின்னணி ஒன்று இருக்கும். எடுத்தோன்னு சண்டை வராது. இது நிஜம், நடைமுறை சொல்றேன். கணவனுக்கும் மனைவிக்கும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், அல்ல உடன்பிறப்புகளுக்குள்ள மனதிற்குள்ள சில விதைகள் விதைக்கப்படும். அந்த விதைக்கப்படுகிற பொழுதே அந்த கள்ள விதைகள், விஷ விதைகளை எடுத்து போட்டுருணும். சமுதாயம் விதைக்கலாம், சொந்த பந்தம் விதைக்கலாம், என்ன உங்களோட பழகின ஜனங்கள் விதைக்கலாம், சக விசுவாசிகள் விதைக்கலாம், யாராவது விதைக்க கூடும். நம்ம தான் தெளிந்த புத்தியோடு இருந்து நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஜனமே, கர்த்தரை நாள் உங்க மத்தியில் ஆசீர்வதி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அந்த விதைகளை எடுத்து போடத்தக்கதாக மனதை எப்பொழுதுமே தெளிந்த புத்திக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். தெளிவா இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம், இது நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல, தேவன் இதில் தலையாக இருக்கிறார். அவரை மிஞ்சி என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அவர் அனுமதித்தா எல்லாமே நடக்கிறது. இப்படித்தான் நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள தவிர ஏன் இப்படி நடந்தது என்று கேட்கிறது காட்டிலும் இந்த தருணத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், இது எதுவுமே ஆபிரகாம் இதில் குறிப்பிடவில்லை. என்ன செய்தான் என்று பார்த்தா ஒன்றுமே செய்யவில்லை ஆபிரகாம். இவன் ஒன்றுமே செய்யாது இருக்க 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 என்ன நடக்குதுன்னு கேட்டா, இவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இவனுக்காக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மாதம் களி கூறுதலின் மாதம் இன்னும் முடியவில்லை. 29 தேதி தான் ஆயிருக்கு. இன்னும் 2 நாட்கள் இருக்குது. இன்னும் 48 மணி நேரத்தில் கூட உங்களுக்கு அற்புதங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் மனப்பக்குவத்தை பொறுத்து தான். இந்த மாதம் முடிந்து விட்டது. அடுத்த மாதத்துக்குரிய செய்தியை நினைக்க வேண்டாம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது உரைக்கப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தை. உங்கள் கனிகளின் மூலம் நீங்கள் பெரிய அதிசயத்தை காணப்போகிறீங்க. உங்கள் கனிகள் தான் அதுக்கு அஸ்திபாரமா இருக்கிறது, அதான் எரிபொருளா இருக்கிறது. உங்கள் கனிகள் என்ன வந்தாலும் சரி, உங்கள் கனிகள், உங்கள் கனிகள், உங்கள் கனிகள் இங்கே. அதுதான் அணிகலங்களை காட்டிலும் பெரிதானவை. கிறிஸ்துவ வாழ்க்கையில, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கையில, ராஜ்யத்தின் சிந்தைக்குள் தரித்த ஜனங்கள், மற்ற ஜனங்கள் வெவ்வேறு மனுஷனுடைய ஜபத்தை நாடுவாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய அபிஷேகத்தை நாடுவாங்க. அந்த மனுஷனுடைய அபிஷேகம் பட்டிருக்கிறார் ஊழியக்காரன் இது செய்வார், அது செய்வார், இதெல்லாம் செய்யலாம். இல்லைன்னு சொல்ல அது உண்மையும் கூட, அது நடப்பதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் துக்கப்படாது இருப்பதற்கு நீங்கள் கனி கொடுப்பாய் மாறுங்க. சில சமயத்துல அந்நிய பாஷை அந்த காலத்தோடு வந்துச்சு, அப்புறம் போச்சு, அதுக்கப்புறம் வரதே இல்லை. ஏன்?
ஏன் அந்த அந்நியவாச கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை கர்த்தர் எடுக்கவில்லை? நாம் புதுப்பிக்க தவறிவிட்டோம். மீட்பு நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நீங்கள் தகர்த்து போடாதிருங்க, நீங்கள் ஆவி அவிழ்த்து போடாதிருங்க. சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன? அந்த பரிசுத்த ஆவியானதை ஆள விட வேண்டும், ஆளுகை செய்ய விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில எந்த பிலிஷனையும் ஒட்டாது, ஏதோ தாக்காது. அந்த மனுஷன் எதை செய்தா, இந்த மனுஷன் அதை செய்தா, நம்ம இங்கு பயணப்படணும், அங்கு பயணப்பட வேண்டும். எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா மணி வேலையும் நல்ல நேரம் தான் நமக்கு. இந்த நாள் அப்படி, அந்த நாள் அப்படி இல்லை. மாற்று ஒரு முறை நீங்க இரவு ஜபம் கலந்து கொள்கிறோம், கலந்து கொள்ளுங்க, வேணாம்னு சொல்லு. இரவு முழுவதும் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறத நான் பெரிதாக வரவேற்கிறேன். ஆனால் அந்த நாளிலே இது நடக்கும் என்று நீங்க விசுவாசிக்கூடாது. என் ஜேபிஎம் எப்படி இருக்கிறது? இங்கு தனித்து விடப்பட்டிருக்கிறான் ஆபிரகாம். என்ன செய்வதென்று தெரியவில்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை. எகிப்து, அதாவது விட்டு வந்த தகப்பன வீட்டை நினைத்து கூட பார்க்கவில்லை, தேசத்தை நினைத்து கூட பார்க்கவில்லை, இனத்தை நினைத்து கூட பார்க்க, ஜனத்தை நினைத்து கூட, எதையுமே நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் என்ன செய்தான் என்று அவங்க குறிப்பிடவும் இல்லை. அந்த மனுஷன் தன்னை அவ்வளவு அமைதிப்படுத்தி கொண்டிருக்கிறான். தீர்க்கதரிசி தானே, தீர்க்கதரிசனம் உரைக்கிற பொழுது தான் எனக்கு தீர்க்கதரிசியா தெரியும். சொல்லப்படுகிற வெளிப்பாடுகள் நடக்கிற பொழுதுதான் நினைத்துக் கொள்ளாங்க, நம்ம மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி எழுந்தருள் இருக்கிறார், கர்த்தர் எழுப்பி இருக்கிறார் என்று கர்த்தரை துதிப்பாங்க. ஆனா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிற பொழுது கனி கொடுக்கிற வாழ்க்கையை காணப்பட வேண்டும் என்பதுதான் ராஜ்யம் எதிர்பார்க்கிற காரியம். சகல மனுஷர்களை போல அந்த மனுஷர்கள் இருந்தாலும் கனி நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையாய் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில வருகிற மிகப்பெரிய சோதனைகள் அல்லது ஊருக்கே அறிந்து அவமானப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் வரும், வராதிருக்காது வரும். அந்த இடத்துல அவர்களுடைய கனிகள் பெரிய அளவில் கிரியை செய்யும். அந்த கனிகளை பொறுத்து அவர்கள் சுதந்திரத்தை கர்த்தர் அப்படிதான் அளவிட்டு கொடுக்கிறார். சோதிக்கப்படுகிற அவனோ தேவனால் சோதிக்கப்படுகிற சொல்லாதிருப்பானாக அவனவன் சுய இச்சையினால் சிக்கி சோதிக்கப்படுகிறான். பின்பு பாவம் கருத்தரிக்கப்பட்டு பூர்ணமாய் மரணத்தை உண்டாக்குறது யாக்கோபிலே வாசிக்கிறோம். இது உலகத்தால் வருகிற சோதனை, புகழ்ச்சி மனுஷனுக்கு வருகிற சோதனை இல்லைன்னு சொல்லு. ஆனால் இது தேவன் அனுமதிக்கிற சோதனை. தெரியாம போயிட்டோம் எகிப்துக்கு என்பதல்ல, தெரியாம இந்த பாதையில வந்துட்டோம் இல்லை. இது ஜீவ மார்க்கம், இது சத்திய மார்க்கம், இது ராஜ்யத்தினுடைய வழிகள். பிறந்தது நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 75 வயதில் தான் தேவத்திட்டம் ஆரம்பிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒவ்வொருக்கும் ஒப்பனையாய் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் இது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் இந்த நாளை உங்க மத்தியில் அசவாடி கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா? சரி, என்னுடைய வாழ்க்கை எப்படி இப்படியே போய் கொண்டால் எப்படி தான் இருக்கும்? எப்பொழுதுதான் அந்த ஆபிரகாம் உடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைந்தது என்று கேட்டால், தன்னை தாழ்த்தி கொள்வதற்கு முகாந்தரமாக இந்த மனுஷனுடைய மாம்சிக்கிரைகள் ஒன்றும் நடக்கவில்லை. சில சமயத்தில் இப்படிப்பட்ட பிரிவுகள் வழியே தம்பதிகள் கடன் செல்கிற பொழுது இந்த 3ஆம் 4ஆம் மனிதர்கள் எல்லாம் தூண்டி விடுவாங்க. நீங்க ஒரு வக்கீல் நோட்டி சொல்லுங்க, அப்பதான் அந்த மனுஷன் பயந்து வருவான். அந்த புருஷனுக்கு ஒரு ஒரு வழக்கறிஞர் விடுப்பு அனுப்ப சொல்லுவாங்க. அதை கண்டா அவன் பயந்துருவான், அதை கண்டா அந்த பெண் பயந்துருவான். சில சமயம் இப்படி விளையாட்டாக அனுப்ப போய் அது விவாகத்து வரைக்கும் போய் விவாகத்து நடந்தே முடிந்து விட்டது. சில குடும்பங்கள் இல்லை, சொல்ல கேட்காம ஆரம்பிச்சாங்க, பயந்து வந்துடுவாங்க, அவங்களை பயமுறுத்தலாம். இதெல்லாம் மாம்சக்கிரியைகள். இதுல இயேசுவும் இல்லை, பிதாவும் இல்லை, குமாரனும் இல்லை, பரிசுத்தாவும் இல்லை, தேவ நீதியும் இல்லை, தேவ நாட்கள் இல்லை, அபிஷேகம் இல்லை, சத்தியம் இல்லை, உண்மை இல்லை, எதுவுமே இல்லை. இது மாம்சத்தினால் எடுக்கிற தீர்மானம். வந்தவர் எல்லாருடைய பேச்சுகளை கேட்டு செய்கிற காரியம். இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எது? கணவன் மேலே, மனைவி மேலே, மனைவிட்ட சொல்ல கணவன் வீட்டார் மேலே கூட. இந்த பிரிவு என்று வருகிற பொழுது என்னென்னலாம் செய்யக்கூடாது எல்லாம் செய்யும்படியான நண்பர்கள் சொல்லுவாங்க, சுற்றம் சொல்லும், நட்பு சொல்லும், சொந்தங்கள் சொல்லும், பந்தங்கள் சொல்லும். கட்சியில பிரச்சனை என்று வருகிற பொழுது எல்லாரும் ஒதுக்கி கொள்வோம். எல்லாரும் கூட இருக்கலாம், ஆனால் புருஷனை போல இருக்க முடியுமா? இது நல்லா வந்த குடும்பம், நல்ல செழிப்பா வந்த குடும்பம், நல்ல விருத்தி அடைந்திருக்கிற குடும்பம், பிள்ளை செல்ல மட்டும்தான் குறிச்சல். அதுக்கு பார்த்தா லோத்து ஒரு பிள்ளைக்கு பிள்ளையா அந்த வீட்டில் இருக்கிறான். இந்த நேரத்தில் பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முதல்ல அதிர்ச்சி. 65 வயது கேள்வி ஒருத்தன் கொண்டு போயிருக்கான். மனைவியை காத்துக்கொள்ள துப்பு இல்லையா ஆபிரகாமே என்று சொல்லுகிற அளவுக்கு சூழ்நிலை வந்து விட்டது. உங்க பிள்ளைகளை நீங்க பார்த்துக்கொள்ள முடியாதா? சரியா வளர்க்க தெரியாதா? எப்படியெல்லாம் பேசுவாங்க ஒரு விஷயத்திலும் சொல்றேன். இப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்படுகிற சூழ்நிலை போல ஆபிரகாம் கண்ணீர் விட்டான்னு பார்த்தா இல்லை. உணர்ச்சி வசப்படக்கூடாது.
அதுதான் சொல்ல வரேன். ஒன்றும் சொசப்படக்கூடாது. அடுத்தடுத்து நமக்கு கடமைகள் இருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுகிறேன், இங்கே வேற பிள்ளைகளும் கிடையாது. சாரால் வண்டி தான் ஆபிரகாமுக்கு சாரால் மட்டும்தான். எதையாவது செய்து மீட்டானா இந்த மனுஷன் என்று பார்த்தா எதையுமே செய்த பாடு இல்லை. கனிகளை வெளிப்படுத்துகிறது. வேறொரு ராஜாவினுடைய உதவி நாடுகிறானா இல்லை. சரி, இந்த துக்கமான காலகட்டத்தில், இந்த அசுரமான காலகட்டத்தில் சகோதரனுடைய கதவை தட்டுக்கிறானா இல்லை. பழைய ஜனங்கள்கிட்ட போய் பேசுகிறானா இல்லை. இனத்தார், ஜனத்தார், தேசத்தார், வீட்டார் யாரிடத்திலும் போய் சம்பாஷிக்கவில்லை. தேவனுக்கு ஜெபித்தானா அதற்குரிய தடயங்களும் இங்கு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, கர்த்தர் இவனுக்காக யாவையும் செய்து முடித்தார். நீ கனி கொடுப்பதற்கு தான் ஜெபிக்க வேண்டும். என் மனைவி வரணும், என் புருஷன் வரணும், நான் உபவாசிக்கிறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன். கனிகள் மட்டும்தான் உங்க புருஷனையும் உங்க மனைவியை கொண்டு வந்து உங்களை எடுத்து சேர்க்கும். ஆவியின் கனி கலாத்தியர் 6:23-24 எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளான ஜீவத்தில் அதை படிக்க 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 எது இல்லாவிட்டாலும், எது இருந்தாலும் இல்லாவிட்டால், இந்த இரவு வேலையிலே ஒன்று கர்த்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆவியின் கனிகள் எனக்கு தாரும், அதுக்குள்ளே என் வாழ்க்கையை நான் கட்டமைத்துக் கொள்ளுகிறேன். அப்படிதான் கட்டி எழுப்பப்பட முடியும். செழிப்பினுடைய ரகசியம் அல்லது அஸ்திவாரம், நீங்கள் இந்த தொழில் செய்யுங்க. நீங்க தங்க கடையை வைத்தா கூட தரித்திரம் வந்துடும். நீங்கள் என்னென்னாலும் லாபம் அதிகமாக வரக்கூடிய தொழில்கள் எல்லாம் சிலர் செய்ய ஆலோசனை கொடுப்பாங்க. இதை செய்தால் நல்ல லாபம், இந்த தொழிலோட அந்த தொழில் லாபம் அதிகம். தெரிகிறதும் தெரியல, லாபம் மட்டும்தான் தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் விருத்தி அடைக்கிறது இல்லை. ஜெபித்து செய்தோம். அந்த ஊழியரை வந்து ஜெபித்தாங்க, நீ கூப்பிட்டீங்க, அந்த மனுஷன் ஜெபித்தான், அவ்வளோதான். செய்யாதன்னு சொல்றதுக்கு அந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்த ஒரு அபிஷேகம் இருக்குமா என்று கேட்டால் இருக்குதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஜபத்து கூப்பிட்டீங்க, நீங்கள் செஞ்சீங்க, அதை ஆரம்பிக்கிறேன் இதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது ஊழியக்காரை கூப்பிட்டு ஜெபிப்பாங்க. அப்புறம் நஷ்டமாயிடுச்சு சொல்லி அப்படி வரும். அந்த மனுஷன் சொல்லியும் ஆரம்பிக்கல, இவன் ஆரம்பிக்கிறான், அந்த மனுஷனை கூப்பிட்டு ஜபம் பண்ணுறான், அதோட முடிஞ்சிச்சு. இல்லையா, இந்த வியாபாரம் சரியா வராது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டனே அழைக்கிறீர்களா அப்படின்னா முன்னாடி கேட்டு செஞ்சிருக்கலாம். ஒன்று இல்லை. எதுக்கு நான் சொல்லுகிறேன்னா, இது பலதரப்பட்ட நிலையிலே ஜனங்களுடைய எதிர்காலங்களை தீர்மானிக்கிற திட்டங்கள் என்னன்னா, எது லாபம் வருகிறதோ அதிலே நம்ம ஈடுபட வேண்டும். நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. லாபம் எதில் அதிகமாக இருக்கோ அதில் நாட்டம் செலுத்த வேண்டும். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், உங்களுக்கு அஸ்திபாரம் எவ்வளோ கனி கொடுக்கிறீர்கள், எவ்வளோ பொறுமை இருக்கிறது, எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ விசுவாசம், எவ்வளோ சமாதானம் இருக்கிறது. அதான் சொல்றேன், இந்த சமாதானத்தை ஒரு மனிதன் கலைக்க முடியாது என்று ஆணித்தனம் சொல்றதுக்கான காரணம் இதுதான். உங்கள் சமாதானம் தேவனால் ஆளப்படுகிற சமாதானமாக இருக்கும் என்றால் ஒரு மனுஷனும் கலைக்க முடியாது. உங்கள் சமாதானம், உங்கள் மனம் கொடுக்கிற சமாதானம், நாளைக்கு எவ்வளோ பெரிய தொகை வரப்போகுது என்ற ஒரு சமாதானம் இடத்தில் இருக்கும் என்றால், அந்த தொகை வரலன்னா சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். ஆறுதலை தேடி அலைவீங்க, அன்பை தேடி அலைவாங்க. இப்படிப்பட்ட மன வியாதியெல்லாம் வந்துடும். எனக்கு அன்பு கிடைக்கல, அன்பு தேடி போகிறேன், அதை தேடி போகிறேன். ஏன்? உங்களுக்கு கனிகள் இல்லை. உங்களிடத்தில் அன்பு இருக்கிறதா? உங்களிடத்தில் மற்ற ஏதாவது செய்ய விரும்புகிறீங்களே உங்களுக்கு, அதை நீங்கள் செய்கிறீங்களா? மற்றவர்களுக்கு யோசித்து பாருங்க. இருக்கா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை பெரும் திரள் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. அன்பை தேடி போகிறவங்க, ஆறுதல் தேடி போகிறவங்க இருக்காங்க, களியாட்டுகளுக்கு போகிற ஜனங்கள் இருக்காங்க, மன சந்தோஷத்துக்கு போகிறவங்க இருக்காங்க. எத்தனையோ வழிகளை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுறாங்க. ஆனால் ஒன்றும் விருத்தி அடைக்கிறது இல்லை. ஜெயிக்கிறவங்க எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான். ஆனால் ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் எப்படி நீங்கள் ஜெயம் பெற வேண்டும்? உங்களுக்குள்ள அதிகப்படியான கனி இருந்தால் அதிகப்படியான அனுகூலமான காரியங்கள் வாய்க்கும். கனியற்ற ஜீவியம் நீங்க பாருங்க, பிரிந்து வாழ்கிற பொழுது என்னெல்லாம் நடக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடாது பிரிவு வந்து விட்டது. அந்த அம்மா கோச்சின் போயிடுச்சோ இல்லை அவங்க வீட்டாளர்கள் வந்து பார்வன் போல கொண்டு போயிட்டாங்களோ தெரியல. என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் தனிமை என்ன செய்யும்? கோபம் தூண்டும். 2வது பழி வாங்குற எண்ணம் வந்துடும். யார் இந்த காரியர்கள் காரியதரிசிகள் என்று பார்த்து இவர்கள் மூலமாக அவன் மனசு கலைக்கப்பட்டது. புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர்களை சாடுவாங்க, உடன்பிறப்புகளை சாடுவாங்க. யாரெல்லாம் இதற்கு அவர்கள் பிடிக்கவில்லை, எல்லாரும் சேர்த்து இவன் சொல்லி கெடுத்துட்டான், இவங்க என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டாங்க, அவங்க என் வாழ்க்கை எடுத்துட்டாங்கன்னு சொல்லுகிறதெல்லாம் ஒரு பேதமைத்தனம். ஆலயத்துக்கு வெளியில் இருக்கிற சொல்லலாம், ராஜ்யத்தினுடைய அறிவற்ற ஜனங்க சொல்லலாம், விசுவாசிகள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் அது சொல்லவே முடியாது. என் தேவன் எனக்காக அவன் செய்து முடிப்பார். இது மட்டும்தான் இருக்கணும் அவங்க வாழ்க்கையில். எப்படி என் கணவனை மீட்டுக் கொள்ள முடியும்? எப்படி என் மனைவியை மீட்டுக் கொள்ள முடியும்? ஜீவித்தானா, உபவாசித்தானா? ஆபிரகாம் பார்த்தா இல்லை, ஆனால் கனி கொடுத்தான். அந்த மனுஷன் கனி கொடுத்தான். பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது.
இந்த கனியினுடைய அங்கீகாரம் தான் பரலோகத்தில் பெரிதாய் பேசும். அதைத்தான் காலையிலே சொன்னான், கிரியைகளாய் கர்த்தர் பார்க்கும். நீ ஒன்றும் செய்யாதது போல இருக்கும். அந்த ஒன்றும் செய்யாது இருக்கிறதே கர்த்தர், நீங்கள் அமர்ந்து இருக்கிறதுனுடைய பட்டியலில் அதை வந்துடும். நீங்க பொறுமையின் பட்டியலில் வந்துடும், உங்களை காத்துக்கொள்கிற பட்டியலில் வந்துடும். வெளி பொருட்களை பார்த்தா நீங்க அமர்ந்து இருக்கிறதே போல இருக்கும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கும் மற்றொரு புத்திரர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான், மனநிலை தான். நான் அமர்ந்து இருக்கிறேன், அமர முடியுமா? 10 நிமிஷம் அமர முடியுமா? இக்கட்டான சொல்ல உலகம் என்ன சொல்லும், மாம்சம் என்ன சொல்லும்? இவ்வளவு நடந்திருக்கு, இன்னும் உட்காந்து கொண்டிருக்கீங்க, எதையாவது செய்யுங்க ஐயா. மனைவி சொல்லுவா, நாளைக்கு கட்டணம் கட்ட வேண்டிய, இப்படி உட்கார்ந்து கொண்டுதான் என்ன அர்த்தம்? எதையாவது செய்யுங்க, கிளம்பி போங்க, போனா வந்துருமா? மனைவி உடனே சொல்லு, மாம்சம் சொல்லும், எதையாவது செய்யுங்க, எதையாவது செய்யுங்க. இந்த காரியம் மாற வேண்டும் என்றால் உங்கள் முயற்சி, உலகம் சொல்லும் உன்னுடைய முயற்சி வேண்டும். கர்த்தர் காட்டுவாரு, ஊட்ட மாட்டாரு. அதாவது என்ன சொல்ல வருது, ஏதாவது செய். இங்க ராஜ்யம் என்ன சொல்றது, எதையும் செய்யாத அமர்ந்துரு. ஈகடித்தாலும் எறும்பு அடித்தாலும் என்ன வந்தாலும் நீ அமர்ந்திருன்றா. இது சோம்பலை போல் இல்லையான்னு உலகம் சொல்லும். 2 புறத்துக்கும், உங்க மாம்சத்துக்கும் உங்க ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தெளிந்த புத்தியோடலாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த மாதிரி ஜனங்களை சுதந்திரிப்ப என்ன செய்ய வேண்டும்? நான் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்க போகும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல என்ன நடக்குது என்று கேட்டால், அந்த ஜனங்கள் அதிகமாய் புகழப்பட்டாங்க. இப்படியெல்லாம் கிடைத்தது. இந்த பெண்மணியை புகழுகிறான், ஆபிரகாமுக்கு என்னென்னமோ கொடுத்து அவளை கொண்டு போய் விடுகிறான். கடைசியில் பார்த்தா அந்த மனுஷன் உடைய வாழ்க்கையில கர்த்தர் வாதை மீது வாதை, பார்வோனிய ஆபிரகாமுடைய மனைவிய சாராயை நிமித்தம் கர்த்தர் பார்வோனிய அவன் வீட்டாரையும் வாதைகளால் வாதித்தார். 17வது வசனம். ஒழுங்கா சொன்னா சிலருக்கு கேட்க மாட்டாங்க, புரியவும் புரியாது. அவங்க புரிஞ்சுக்கிற பாஷையில சில மருத்துவ கொடுத்தால்தான் தெரியும் என்பது நாம் தீர்மானிக்கூடாது. அவனுக்கு புரிய வேண்டிய விதத்தில் நான் செய்து காட்டுகிறேன், என் யார் என்று அவன் புரிந்து கொள்ளும். நான் சொல்றேன், 17வது வருஷம் சொல்லிக்கிட்டு பாருங்க, இது யார் செய்த ஜபம்? இந்த தேவனுடைய கிரியைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று கேட்டா, ஜபம் இல்லை, கனிகள் இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில கனிகள் இருக்கிறது. அந்த கனியை பரலோகம் அங்கீகரிக்கிறது, தேவராஜ்யம் அங்கீகரிக்கிறது. அதனுடைய விளைவு தான் தேவனை கிரியை செய்ய வைக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை கிரியை செய்ய வைக்கிறது உங்களுடைய கனிகள் தான். உங்களுடைய ஜபங்கள் அல்லது ஜபத்திலே நீங்கள் அழுது விழுது ஜெபித்து நீங்க பேசுகிற சொற்கள் எதுவுமே அங்கே எடுபடாது. இது உண்மை. நம் மனசாந்திக்கு அதெல்லாம் செய்யணும், ஜபத்தை குறைவா சொல்லல. ஆனா கிரியைகளை அதிகமாக பரலோகம் பார்க்குது. நேரத்தில் என்ன நடக்கும் என்றால் மாம்ச ரீதியா போய்விடுவாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க எனக்கு தெரியும், அதை வேற மாதிரி நான் பண்றேன், அவனை இதை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லி ராஜ்யத்திலே நமக்கு பூஜ்யமாகிற அளவுக்கு மதிப்பெண்கள் வந்துடும். நீங்கள் உத்தமன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராஜ்யம் பார்த்து கொண்டிருக்கிறது, தேவ ராஜ்யம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. கண்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமன்ற மீது நோக்கமா இருக்கிறது. எல்லாம் ஒரு கண்காணிப்புக்குள்ளே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கோம். விசேஷமாய் ராஜ்யத்தின் புத்திரர்கள், ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஜனங்க, ராஜ்யம் இருக்கிறதை உணர்கிற ஜனங்க. என்ன தேவ ராஜ்யத்திலே நம்ம கடந்து செல்வதற்குலாம் இவ்வளவு போராட்டங்கள் தான், வருகையில நம்ம கடந்து செல்கிறோம். அந்த ராஜ்யம் பூமியில இறங்குகிறது. இப்ப அந்த ராஜ்யத்தினுடைய அந்த கலாச்சாரம் என்னவென்றால், நீங்க அமைதியா இருக்க வேண்டும். இந்த பிரிவினைகள் வந்துவிட்டது, வந்துடக்கூடாது, வந்துடுச்சு. இதை எப்படி சமாளிக்க முடியும்? எப்படி நீங்க சாதகமாய் கொள்ள முடியும்? இந்த மனுஷனுடைய இருதயத்தின் கதவு சமாதானத்துக்கு திறந்தது. சௌக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கு இல்லை, சமாதானத்துக்கு திறக்கப்பட்ட வாசலா இருக்கிறது இருதயம். என்ன செய்யறோம்? ஒண்ணுமே செய்யவில்லை. ஆனா கர்த்தர் செய்ய தவறவே இல்லை. தேவன் செய்யறதுக்கு தடைபட நடக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னு கேட்டா, நம்ம ஜெபிக்கிறோம், நாளை காலையில் இந்த பிரச்சனைக்குரிய ஜனங்கள் அவங்க மாண்டு போய்விட வேண்டும், மூக்கலோ இல்லை ரத்தம் நினைப்போம். இது ஜென்ரலான ஒரு மனுஷனுடைய சாதாரண மனுஷனுடைய நிலை. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தார், கர்த்தர் அவனை வாதித்தார், கர்த்தர் அவனை அடித்தார், உடைத்தார், இதெல்லாம் சொல்லிக்கணும். அதெல்லாம் இல்லை. நாம் உடைக்கப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையில் நான் உடைக்க வேண்டும். எனவே ஆண்டவரே, என்னுடைய மனநிலை எந்த விதத்துல மாறிவிடக்கூடாது. எந்த வித மாம்சத்தினுடைய கனிகளை கொடுக்கிறதா இருக்கக்கூடாது, ஆவியின் கனிகளை கொடுக்கிறதா இருக்கணும். என்ன விதமான துக்கமான காரியங்கள், எனக்கு அவமானிக்கத்தக்கதான காரியங்கள், அவமானப்படுத்தக்கூடிய காரியங்கள் நிலவினாலும் நான் எந்த விதத்தில் செய்யக்கூடாது, மாம்சத்தின் கனியை காட்டவே கூடாது.
சரி, இப்படி பிரிந்து இருந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில சிம்சோன் பார்ப்பேன்னு சொன்னா குடும்பம் நாசமாய் போனதுக்கான காரணமே கனியற்ற ஜீவியம். கனியற்ற ஜீவியம், கனி கொடுக்க முடியாது. அந்தந்த குடும்பங்கள் எல்லாம் நீங்க பாருங்கள், அந்த பெண்மணியோட கல்லை தொடர்பு, இந்த புருஷனை துரோகம் செய்கிற பெண்மணி சொல்றாங்க இல்லையா, வேசித்தனம் உள்ளே வருது, பாலியல் குற்றச்சாட்டுகள் வருது. காரணம் என்ன? இச்சை அடக்கம் இல்லை, கனியற்ற ஜீவியம். கனியற்ற ஜீவியம் கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள் மிகப்பெரிய கரைகளை உண்டு பண்ணிவிடும், கலக்கங்களை உண்டு பண்ணிவிடும். யார் ஜெபித்தாலும் கேட்கப்படாது. எத்தனையோ பேர் ஜெபிப்பாங்க, விவாதம் நடந்து கொண்டே இருக்கும். பார்த்து இருக்கீங்கல்ல, எத்தனையோ ஜெயிப்பாங்க, அம்மாட்டுக்கு புருஷன் சொல்லி தூக்கி போட்டு வேற ஒரு பொண்ணை பற்றி கல்யாணம் போயிடும். எத்தனையோ பேர் ஜெபித்து கொண்டிருப்பாங்க, இந்த பெண்மணி ஆனவள் மனைவி ஆனவள் வேணாம்னு சொல்லி வாழ்க்கை தூக்கி போட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போயிடும். காரணம் என்ன? நிஜத்திலே நம்ம வாழணும். விசுவாசிகள் மாயை நம்பக்கூடாது. அதனால் ஜெபத்தை குறைவா நான் சொல்லலை. அந்த ஜெபம் எதற்கு இருக்க வேண்டும்? புருஷனை குற்றம் சாட்டி ஜெபம் இல்லை, மனைவியை குற்றம் சாட்டி ஜெபம் இல்லை, மனைவி வீட்டாரை குற்றப்படுத்தி ஜெபம் இல்லை, புருஷன் வீட்டாரை குற்றப்படுத்தி செய்கிற ஜெபம் அல்ல. ஒரே காரியம் செய்ய வேண்டும். ஆண்டவரே எனக்கு கனியை தாரோ, என் கனியின் மூலம் நீ கிரியை செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை, கர்த்தர் நமக்காக யாரும் செய்து முடிக்கிறோம், தேவன் ஏதாவது செய்கிறாரா, தேவனுடைய கிரியை இருக்கிறதான்று. இது குடும்ப விஷயத்துக்கு மட்டும் சொல்ல, படிப்பா இருக்கும், உத்தியோகமா இருக்கும், வியாபாரமா இருக்கட்டும், வணிகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கட்டும், கர்த்தர் கிரியை செய்யணும். நான் சொல்றேன், கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுத்தால்தான் நீங்க ஜெயத்தை காண முடியும். கனியற்ற ஜீவித்தால் தான் இதுவரை ஜபங்களுக்கு பதில் வரவில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் நடைபெறவில்லை. அதன் ரகசியத்தை என்று நீங்கள் அதிகம் விரும்பி கர்த்தரை விரும்பி ஜெபித்தபடியினால, கேட்டுக்கொண்டபடியினால இந்த செய்தியின் வழியை கர்த்தர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். ஏன் ஜபத்துக்கு பதில் வரல? ஏன் கர்த்தர் பெரிய அளவு கிரியை செய்யல? கனி ஜீரோ. கனி கொடுக்குற இடத்துல நீங்களே சோதித்து பாருங்க. ரட்சிக்கப்படுறது மாதிரி எப்படி சிந்தித்தீர்கள்? இப்போ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு எப்படி சிந்திக்கிறீங்க? அதே மாதிரி தான் இருக்கும் சிந்தனை. கோபம் அப்படியே அதே கோபம். சுபாவ கலைகள் மாறவில்லை, ஜென்ம சுபாவம் மாறவில்லை, எதுவுமே மாறவில்லை. அதே பூஜ்யத்தின் வழியிலே தான் இருக்கிறது. வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேகர் வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, உண்புவார்கள், உறங்குவார, திருவிழா எடுப்பாங்க, காணிகள் சொல்லிட்டாங்க, அதோடு மடிந்து போய்விடுவாங்க. விசேஷமான பிரகாசம் எதுவுமே இருக்காது. அப்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்ன? உங்கள் போக்க பிரகாசிக்க வேண்டும். உங்களுக்கு அபிஷேகத்தை நீங்கள் முதல் கனப்படுத்தி கற்றுக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கனப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சிந்தனை, பொல்லாத சிந்தனை உங்கள் அபிஷேகத்தை மட்டுப்படுத்தும். வார்த்தைக்கு விரோதமான சிந்தை அது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான சிந்தை அது. வளத்தை நிறுத்தி போட்டுரும். வளமற்ற ஜீவம் வந்துவிடும். வாழ்க்கையில வறுமை வந்துவிடும், தரித்திரம் வந்துவிடும், எல்லாமே வந்துவிடும். பற்றாக்குறை வழியே காணப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதை ஏற்றுக்கொள்வதற்கும் சபை போதிக்கும். ஆமா, இப்படித்தான் நம்ம ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கணும். இல்லை, பற்றாக்குறை வேற. இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கணும்னா பற்றாக்குறையின் வழியை போகதா இடுக்கமான வாசல் என்பது அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடாதவைகள் நடந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்க. அதல்ல விஷயம். எதுவும் நடக்கக்கூடாததல்ல, எல்லாம் நடக்க வேண்டியது தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீங்க, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருக்கிறது? இப்போ தேவன் என்ன செய்கிறார்? இந்த மனுஷனை பாதிக்க ஆரம்பிக்கிறார். அதான் சொல்றேன், பார்வோன் இடத்துல இந்த ஆபிரகாம் போய் எதுவுமே பேச முடியாது, எதுவும் சொல்ல முடியாது, அவனை கிட்டி நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் வாதிக்கிறார். அந்த வாதம் என்ன செய்கிறது என்றால் 18வது வசனத்திலே அவன் ஆபிரகாமை அழைக்க ஆரம்பிக்கிறான். தேவன் கொடுக்கிற வாதை உனக்கு அழைப்பு தேடி வரும். நீங்கள் யாரையும் அழைக்க வேண்டியதில்லை. போனை தொடர்ந்து அந்த நம்பர் மிஸ் பண்ணிட்டோம், பழைய நம்பர் போயிடுச்சு, பழைய ஃபோனில் போயிடுச்சு, அது போயிடுச்சு, எனக்கு இந்த அதிகாரத்தில் இந்த ஆட்சியாளர் தெரியும், அதை பிடிக்கிறேன், இதை பிடிக்க, எதையுமே செய்யக்கூடாது. உங்களை தேடிக்கொண்டு அழைப்புகள் வரும். உங்களை கர்த்தர் அழைப்பார், அழைக்க வைப்பார். யார் உங்களெல்லாம் அழைக்கவே மாட்டாங்கன்னு நினைத்து நீங்கள் நினைத்திருக்கிறீங்களோ அவங்களை அழைக்கும்படி வைப்பார். உனக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்களை எழுதினாலும் என்னால் கொடுக்குற கூட்டம் அல்ல. எவர்களும் உனக்கு விரோதமாக எழுந்திருக்கிறார்களோ அவர்களின் பட்சத்தில் வருவார்கள் என்ற வேதம் சொல்லுகிறது. நீங்க போக வேண்டியதில்லை, அவர் வாசலை தட்ட வேண்டியதில்லை. இது பெருமைக்காக சொல்லல. கர்த்தருடைய கிரியில முதல் பங்கு என்னவென்றால் அவனுக்கு அந்த பார்வோனை போல் உங்கள் வாழ்க்கையில காணப்படும் ஜனங்கள் உண்டு. அவர்களுக்கு கர்த்தர் உணர்த்துவார், இந்த மனுஷனை அழைத்து அனுப்பு,
அவன் அழைத்து அனுப்பி, இதே தான் அபிமெலேக்கிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சொப்பனத்தில் தோன்றி சொல்லுகிறான். அவன் தீர்க்கதரிசனுடைய மனைவி, அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டியன்னு தான் கொண்டு போனான். இது 65 வயசுல ஒரு பிரச்சனை ஆச்சு. 89 வயசுல ஒரு பிரச்சனை வந்துடுச்சு சாராளுக்கு. அழகா பிறந்தது சாராளுக்கு மீது தப்பா, அல்லது படைத்த ஆண்டவர் மீது தப்பா, இப்படியெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துவிட்டு. இது 65 வயசு இதே சம்பவம். அங்கே 89 வயசு சாராளுக்கு இதே பிரச்சனை வந்து விட்டது அபிமெலேக்கிட்ட, அது வேற இடத்துல. அப்போ ஆண்டவர் எழுந்து சொல்லுகிறார். அப்பவும் ஆபிரகாம் ஒன்றும் செய்யலை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் உடனே மனைவி அவங்கள ஏதாவது புருஷன் செய்யணும்னு விரும்புவோம். எதையாவது செய்கிறா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியே நான் போய் கொண்டிருக்கிறேனே, எதையாவது புருஷன் செய்யணும், அதுதான் மனைவியுடைய ஆதங்கம். இதெல்லாம் ராஜ்யத்தில் அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. கனி கொடுக்கிறது, ஒரு புருஷன் கொடுக்கிற கனி மனைவியை சந்திக்கும். சாந்தமாக இருக்கா ஒன்றும் சாதிக்க முடியாது. பேசாது இருக்கிற பிள்ளை பிழைக்காது, பேசுகிற பிள்ளை தான் பிழைக்கும். இதெல்லாம் உலகத்தினுடைய பழமொழிகள். சிலதான் வாய் விட்டு வாழ்க்கையை பொண்ணாக்கி கொள்வாங்க, ரணகலமாக்கி கொள்வாங்க. வாயில் வார்த்தைகள். பேசாது இருக்கிறது ஞானி என்று எண்ணப்படுவோம். இந்த இடத்துல பார்த்தா என்ன நடக்கும்னா, தேவன் அவர்களை வாதிக்க ஆரம்பிக்கிறார். அங்கு அபிமெலேக்கை கர்த்தர் வாதிக்க ஆரம்பிக்கிறார். அவனை அழைத்து அனுப்பி, அவனை அழைத்து அனுப்பு, இங்கேயும் அவனை அழைத்து அனுப்புகிறான். நீங்க அழைப்பு பார்த்தீங்கன்னா 2 சரிதையிலுமே ஒரே சம்பவத்துல ஒரே மாதிரி. பார்வோனை இவனை அழைக்கிறான், அபிமெலேக்கு இவனை அழைக்கிறான். ஏன் அழைக்கிற? இவனை யாரையும் அழைக்கவில்லை, இவனை அழைக்கிறாங்க. பார்வன் சொல்லுகிறான், அழைத்தனுப்பி, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தால், இவன் மனைவி என்று எங்களுக்கு அறிவாக போனதுன்னு. சகோதரி என்று சொல்ல வேண்டியது தானே, நான் இவளை எனக்கு மனைவியாகி கொண்டிருப்பேனே, இதோ மனைவி அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனுக்கு உரிய எல்லாவற்றையும் கொடுத்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பிவிட்டான். உங்களை, அதாவது பார்வோனை இருதயத்தை திறக்கிறது கர்த்தர், பார்வோனை கொடுக்க செய்கிறது கர்த்தர், பார்வோனுடைய வாழ்க்கையில் ஈடுபடுகிறது கர்த்தர். நீங்கள் உண்மையிலே தீர்க்கதரிசிகளுடைய அபிஷேகம், உண்மையிலே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருப்பீர்கள் என்றால், எனக்கு அந்த அபிஷேகம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட அனைவருக்கும் பொருத்தமான காரியம் இது, கனி கொடுக்கிறது. நீங்க எவ்வளவு கனி கொடுக்குறீர்களோ அவ்வளவு. என்னிடத்துல நன்முகத்தோடு பேசுகிற இடத்துல நான் நல்ல விதத்துல பேசுவேன். அப்போ என் வாழ்க்கை எப்படியுமே அப்படிதான் இருக்கும். என்னை குறித்து தீங்காய் சொல்லுகிறவனை குறித்து நானும் தீங்கா பேசுவேன். என் வாழ்க்கை ஒன்றும் படு மோசமா போகும். அவன் பேசுறதுனால இல்லை, நானும் கூட பேசவில்லை. அவன் என்ன பேசுறோம், நான் அவனை பேசுறேன், அவ்வளவுதான். நீ ஒன்று செஞ்சேன், நான் ஒன்று செஞ்சேன். நான் என்ன சொன்னேன், பேசுகிறோம் பேசின்னு போட்டோம், தூற்றுக்கிட்டு போட்டோம், பறைசாட்டுக்கிட்டு போட்டோம், விமர்சிக்கிறோம் விமர்சிட்டு போட்டோம். பிரச்சனை எதுவுமே எனக்கு இல்லை. அவன் வாய் அவன் பேசுகிறான், அவன் கிரியைகளை கர்த்தர் பார்த்து அந்த ஊழியமாக கூட அவன் செய்யலாம். அதுக்கெல்லாம் நம்ம மருத்துவரை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடாது. அதோடு அதை மறுக்கணும். இது கனி கொடுக்கறதுனுடைய ஆரம்பம். சின்ன சின்ன அவமானங்கள், சின்ன சின்ன விமர்சனங்கள், சொல்லாதது சொன்னதை போல சொல்றது, உங்கள் பேரை கலங்கப்படுத்துறது, இதெல்லாம் நம்ம கடந்து வருகிற பகுதிகள் தான். இதற்கு நீங்கள் எப்படி மருத்துவ கொடுக்குறீங்க, அல்லது நன்மை பெற்றுக்கொண்டு தீமையை செய்தா என்று போய் கூட பல சாட்டலாம். அப்படியே எதிர்மறையாக சொல்லலாம். நன்மை பெற்றுக்கொள்ள நன்றி கட்ட ஜனங்களை கூட போகலாம். இதை கூட நீங்கள் சகித்துக் கொள்ள முடியலன்னா தேவ சமூகத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்றேன்னாக்கா, ரத்த பிரியனை கர்த்தர் அதுவும் இருக்கிறான். ரத்த பிரியன், வெட்டுறேன் குத்துறேன், ஆனால் இதை பண்றேன் அதை பண்றேன், அதாவது நம்முடைய சுயத்தை தீட்டிட்டான் ஒருத்தன். தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்காது. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் பார்வனை வாதிக்கிற தேவன். நம்ம ஏதாவது செய்யறோம்னாக்கா கர்த்தர் அமைதி ஆயிடுவார். நம்ம எதையாவது செய்ய போறோம்னா கர்த்தர் அமைதி ஆயிடுவார். நீங்க பார்த்துக்கோ விஷயத்த. அப்புறம் கொஞ்சம் ஜபம் இருக்கும், கொஞ்சம் ஊழியர் கைக்கு இருக்கும், கொஞ்சம் நமக்கு உலக பிரகாரமான தொடர்புகளில் நம்ம போய் பேச ஆரம்பிச்சோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த காலை மாலை வேலையிலே சொல்லுகிறேன், உங்களை நீங்கள் இந்த சோதனை நிச்சயம் உங்களை அழிக்காது, உங்களை ஆக்கும், உங்களை உருவாக்கும். ஆக்கப்பூர்வமான பணிவிடைக்கு உங்களை வழி நடத்தும். இந்த இடத்துல கனி கொடுக்கிறது என்பது வாழ்க்கையில சாதாரண காரியம் இல்லை. இந்த அசௌகரியமான காரியத்துல நீங்கள் கத்தி எடுக்கிறேன், ரத்தத்தை பார்க்குறேன், அதை பண்றேன், இதை பண்ணலாம் சொல்லாம நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கத்த செய்யும். இது இந்த 2 மணி நேரத்துல நடக்கும், 2 நாள் இல்லை, 2 மணி நேரத்தில் கூட உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நான் செய்ததெல்லாம் தவறு, கனி கொடுக்க தவறி விட்டேன், நான் கனி கொடுக்கிறேன் சொல்லி பாருங்க. அதை அப்படியே அபியாசப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு அழைப்புகள் தேடி வர ஆரம்பிக்கும். உடன்படிக்கை தேவன் உங்களுடைய உபத்திரவத்தை கண்ணோக்கி பாருங்க. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பிவிட்டான். அந்த பாரம் நிறுத்துறது அந்த பெரிய செழிப்பு தான் ஆபிரகாமை பெரிய விதத்தில் உயர்த்திடும். The more you bear fruits, the more you will be built up.
The more lack, when you lack for the fruit of the Spirit, and you lack everything. ஆத்மா வாழாது. ஆத்மா வாழ்ந்து போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆத்மா எப்படி வாழும்? நான் ஜெபிக்கிறபடினால, நான் உபவாசிக்கிறபடினால ஆத்மா பலன் அடையும். வாழ்கிறது எப்பொழுது என்றால் உங்கள் ஜபமும் உபவாசம் உங்களை கனி நிறைந்த ஜீவிதமாய் மாற செய்யும். இன்னும் கோபம் இருக்கிறது, இன்னும் பொறாமை இருக்குது, இன்னும் கபடு இருக்குது, நம்ம அம்சத்துக்குரிய கிரிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறைகள் வழியே காணப்படுவீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடிய கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் கனி கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. இந்த கனி கொடுக்கிற பொழுது அடைத்து அனுப்பி உனக்கு வேண்டிய ஜனங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். இது புருஷன் பொண்டாட்டி மட்டும் இல்லை, யாரையோ இழந்திருக்கலாம், உயிரோடே இழந்திருக்கலாம். ஜனங்களை பற்றி கொள்வதற்கும், ஜனத்தை நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கும், ஜனங்களை நீங்கள் இழந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கும், போன ஆத்துமாக்கள் சபைக்கு திரும்ப வருவதற்கும் இது மிகப்பெரிய திறவுகோல் சத்தியமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம். வாசலை திறக்கிறவர் உம்மை கிரியை செய்ய விடாமல் செய்தது என்னுடைய கனியற்ற ஜீவியம். உம்மை கிரியை செய்ய விடவில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலே இறங்குமா எங்களுக்கு கனிகளைத்தான். இன்று எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். நாளைக்கு என்ற அற்புதத்தை காணப்போகிறோம். இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் நாளைக்கு என்ற அற்புதத்தை காண்பீர்கள். கனியற்ற ஜீவியம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து இப்பொழுது கனி கொடுக்கிற ஜீவியம் வருவதா? ஆண்டவரே, எல்லா ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மறைந்து போகும். இந்த சுபாவ கிளைகள் குறிப்பதற்கு உபவாசிங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்போம். உங்கள் ஜப குறிப்புக்காக உபவாசி பார்த்து எவ்வளோ உபவாசி பார்த்து ஒன்று நடக்கலைங்க. எத்தனையோ உபவாசங்கள், எத்தனையோ காரியங்கள் ஜெபிக்காதவங்களாம் நடக்குது, தேவனை அறியாதவங்களாம் நடக்குது. எவ்வளோ தேவபக்தியாக வாழ்றேன், என்னை நானே மிச்சு கொள்ளுகிற அளவுக்கு. கனி இல்லையே, எண்ணெய் வேண்டும் அல்லவா விளக்கு எரிய, எண்ணெய் இல்லாமல் அக்கினி இல்லை, கனிகள் இல்லாமல் வரங்கள் இல்லை. கண்களை மூடுக்கு தேவச்சனமே, கர்த்தர்களோடு கூட பேசினார் என்று நினைப்பீர்கள். உங்கள் எதிர்த்து உங்கள் கருத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் விட முடியாத சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போ கர்த்தர் பலத்தை தருகிறோம். பலத்தர நான் கனி கொடுக்கிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேலை ஆரோக்கியம் ஆசீர்வாதத்திற்கு ஸ்தோத்திரம். கனி கொடுத்து பலிக்கு பெற கிருபைத்தார். இயேசுவை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம், ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறேன். நீங்கள் போய் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. அவர்களை அழைக்கிறேன், இவர்களை அழைக்கிறேன், ஒப்புரவாகிறேன், நான் இவ்வளோ நாள் பேசலை, இன்னும் பேச போகிறேன், அந்த விளையாட்டில் வச்சுக்காதீங்க. அவர்களே அவனிடத்தில் மறுபடி கற்று செய்யும். பார்வனையும் அழைத்து அனுப்புகிறான், அபிமலேக்கு அழைத்து அனுப்புகிறான். சரியான தேவன் நட்புக்குள்ளே போகும். நம்ம போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது, இதுலேயும் பிரச்சனைக்குள்ளே அதிகப்படுத்தி கொள்ளக்கூடாது. நீங்கள் அப்போ அப்படி போய் ஆப்பிரகம் முன்னமே போயிட்டு இருந்தா நீ எதுக்கே வந்தீங்க? உன் தங்கச்சி தானே வேணும், நீ தானே சொன்ன சகோதரி. நம் குற்றவாளியாகவே காணப்பட்டது. இந்த வாதம் என்ன செய்கிறது என்றால் அவனை குற்றப்படுத்துகிறது. கண்ணை மூடிக்க தேவச்சனமே, நீ கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளணும். உணர்ச்சி வசப்படுதல் என்பது ராஜ்யத்துக்கு ஒவ்வாத காரியம். உணர்ச்சி வசப்பட்டதுன்னா அழுவாங்க, இல்லைன்னா கோவப்படுவாங்க, இல்லைன்னா அன்பு பாராட்டுறேன்னுவாங்க, இல்லைன்னா கட்டி அணைப்பாங்க, மொத்தம் விடுவாங்க, அப்புறம் அதே மனுஷனுக்கு கல்லெறிவாங்க. இதுக்கெல்லாம் ராஜ்யம் செவிசாய்க்காது. நிதானித்து கொள்ளணும். உங்களை நீங்களே நிதானித்து கொள்ளணும், நிதானப்படுத்தி கொள்ளணும். தெளிந்த புத்தி உள்ளார். எதுக்கு நீங்கள் அசைக்கப்படக்கூடாது. ஒருத்தனுடைய புகழ்ச்சியும் உங்களை அசைக்கக்கூடாது, ஒருத்தருடைய இகழ்ச்சி உங்களை உடைக்கக்கூடாது. புகழ்ச்சி வந்தால் இனிக்கும், இகழ்ச்சி வந்தால் கசக்கும். மறுபடியும் அந்த மனுஷன் எப்படி தாக்கலாம்னு நினைக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது. பேசிட்டு போட்டோம். புகழ்ச்சி ரொம்ப நாளும் மனசில் இருக்கக்கூடாது, இகழ்ச்சியும் அந்த நேரத்திலே மறந்தணும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேலை ஆராதனை எங்கள் அங்கீகரித்த ஆசீர்வாதமிக்க ஸ்தோத்திரம். ராஜ்யத்தின் நீதி எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை சகல வாழும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவே, தேவனுடைய அன்பும் பரிசுத்த நியாயத்தும் நம்ம நிறைவேற்றும் சதாகாலம் சில பரிசுத்தம் இருப்பதாக. ஆமென். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இரவு உணவு ஆயத்தமாக இருக்கிறது, சாப்பிட்டு கடந்து செல்லுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.